இரவின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழன் RJ அரவிந்த். இன்று நாம் காண இருப்பது பிரபல எழுத்தாளர் சரவணன் சூர்யா அவர்கள் எழுதிய என்னமோ நடக்குது எனும் த்ரில்லர் நாவல். இந்த கதை உண்மையில் உங்கள் நெஞ்சை உறைய வைக்கும் அளவில் இருக்கும். கவனமா கதையை கேளுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஸ்ரீ முனிசாமி துணை. என்னமோ நடக்குது. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனையே, யாரையும் குறிப்பிட்டு எழுதுபவன் அல்ல. அத்தியாயம் 1. இருட்டு. ரம்யா அந்த பேருந்தில் இருந்து இறங்கும் போதே ஒரு வித திகிலோடுதான் இறங்கினாள். அந்த நிறுத்தத்தில் தன்னோடு வேற யாராவது இறங்குவார்களா என்று மனம் ஏங்கியது. யாரும் இறங்காமல் போகவே ஏமாற்றமாகவே நின்றாள். பேருந்து அந்த இடத்திலிருந்து நகர்ந்து சில நொடிகளில் மறைந்தும் போனது. ஒரே இருட்டு, எந்த பக்கம் வழி என்று கூட தெரியவில்லை. தன் மொபைலில் நேரம் பார்த்தாள். இரவு மணி 11. தன் தந்தைக்கு போன் பண்ணி பார்த்தாள். அது எந்த சத்தத்தையும் எழுப்பாமல் அமைதியாக இருக்கவே அவளுக்கு புரிந்து போனது. வீட்டில் டவர் இருக்காதென்று. வீட்டுக்கு சொல்லாமல் வந்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தானம் என்பது இப்போது புரிந்தது அவளுக்கு. ஒரு வார்த்தை ஊருக்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாமல் இன்ப அதிர்ச்சி தர எண்ணி இப்படி சொல்லாமல் வந்ததின் விளைவு. இப்போது இந்த இருட்டில், இந்த பயங்கரமான இருட்டில் பயந்து நடுங்கியபடியே கிராமத்துக்குள் நடந்து சென்று கொண்டிருக்கிறாள். துணைக்கு இந்த போனின் டார்ச் லைட் மட்டும்தான். அதன் வெளிச்சத்தை சாலையில் படரவிட்டு பூஞ்சோலை கிராமத்துக்கு செல்லும் வழியில் மெல்ல நடக்க ஆரம்பித்தாள். சுற்றிலும் பயங்கர இருட்டு. அவள் இதயம் இப்போ வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இருபக்கமும் இருட்டாக இருந்ததால் பார்வையை செலுத்தாமல் டார்ச்சின் ஒளி படும் இடத்தில மட்டும் பார்த்தபடியே நடையில் வேகத்தை கூட்டினாள். அந்த இருட்டில எங்காவது பார்க்க போய், அதே நேரம் அந்த இருட்டில் இருந்து ஏதாவது பேயோ பிசாசோ தெரிந்தால் அப்பப்பா நினைத்து பார்க்கவே அவளுக்கு திகிலாக இருந்தது. பெங்களூரிலிருந்து தான் வந்த பேருந்து சரியான நேரத்திற்கு வந்திருந்தால் இப்படி இந்த இருட்டில் மாட்ட வேண்டிய அவசியம் வந்திருக்காது. அவள் வந்த பேருந்து 2 மணி நேரம் லேட். அந்த சாலையின் இருபுறமும் பெரிய பெரிய மரங்கள். 20 அடிக்கு ஒன்றாய் அவள் வேக நடையில் அதுவும் வேகமாக அவளை கடந்து போனது. இப்போதுதான் அந்த ஊரின் காவல் தெய்வம் முனுசாமியின் பிரம்மாண்டமான அந்த பெரிய சிலை அவள் கண்ணில் பட்டது. இந்த இருட்டில் தெய்வம்தான் துணை. அந்த பெரிய முனுசாமியின் சிலை அருகே நின்று ரம்யா தன்னை அறியாமல் கன்னத்தில் போட்டுக்கொண்டாள். அங்கிருந்து கொஞ்ச தூரம் நடந்திருப்பாள். தன்னை யாரோ பின்தொடர்வதாக அவளுள் பிரமை ஏற்பட, பின் திரும்பி பார்க்கவும் துணிவில்லாமல் நடையில் வேகத்தை கூட்டினாள் என்பதை விட ஓடினாள் என்றே சொல்ல வேண்டும். அதே நேரம் அவளின் வேகமான ஓட்டத்திலும் ஏதோ ஒரு உருவமும் தன்னை நோக்கி வேகமாக அதுவும் ஓடி வருவதும் தெரிந்தது. ஆண்டவா, எங்கேத்தான் இருக்கே, ஓடி வந்து என்னை காப்பாற்று. பின்தொடர்ந்து வரும் சத்தம் இப்போது மிக அருகாமையில் கேட்டது. பாழாய்ப்போன ஊர் இன்னும் வந்த பாடில்லை. ஊர் எல்லையை தொடவே இன்னும் கிட்டத்தட்ட 10 நிமிடமாவது இப்படி ஓட வேண்டும். அவள் நினைக்கும் நேரமே அந்த உருவம் அவளை நெருங்கிவிட்டது. ரம்யா. அட, யாரோ பேர் சொல்லி அழைக்க. திடுக்கிட்ட ரம்யா செய்வதறியாமல் அப்படியே நின்றாள். இருட்டுல தனியா போறப்போ பேர் சொல்லி அழைச்சா திரும்பி பார்க்க கூடாது. அது பேயோ பிசாசோவாகத்தான் இருக்கும். நீ திரும்பி பார்த்தா ஓங்கி உன் கன்னத்துல அரைஞ்சிடும். எப்போதோ சின்ன வயசுல பாட்டி சொன்னது நினைவுக்கு வர மீண்டும் ஓட்டத்தை ஆரம்பித்தாள். இந்த முறை இன்னும் வேகம். ரம்யா. இந்த முறை சத்தம் பலமாகவே கேட்டது. ஏய் லூசு, கொஞ்சம் நில்லு. பேய் இப்படி எல்லாம் கூட அழைக்கும். அவளுக்கு சந்தேகம் வர நின்றாள். ஏய் ரம்யா, இங்க பாரு. ரம்யா மெல்ல திரும்பினாள். அதிர்ந்தான். அங்கே தங்கமணி நின்றிருந்தான். ரம்யாவுக்கு திக் என்றானது. பேயிடம் மாட்டியிருந்தாலும் பரவாயில்லை, இவனிடம் மாட்டிக்கொண்டோமே. தங்கமணி பெரிய முரடன். பல பெண்களை கற்பழித்து அந்த குற்றத்துக்காக பலமுறை ஜெயிலுக்கு போய் வந்தவன். அவனை பார்த்தாலே ஊரே நடுங்கும். ஊரே நடுங்கும் என்றால் தான் ஒருத்தி என்ன செய்வது? ரம்யா சிறுமியாக இருந்தபோது அவனை பார்த்தது. அதுவும் யாரையோ கற்பழித்த பஞ்சாயத்தில் நிறுத்தியிருந்த போது. அன்று ரம்யாவின் தந்தை வேல்முருகன் தான் அந்த கற்பழிப்பு வழக்குக்கு அவனுக்கு 100 சவுக்கடிகளை தண்டனையாக வழங்கினார். அவன் உடைகளை அகற்றி வெறும் கோவணத்தில் நிற்க வைத்தார். கிராம மக்கள் அத்தனை பேர் முன்னிலையில் அவனுக்கு அந்த தண்டனையை வழங்கினார். அவனைப் போலவே வாட்ட சாட்டமாக இருந்த ஒருவனை அழைத்து சாட்டையை கொடுத்தார். அவள் அப்பா வேல்முருகன்.
தங்கமணியை பார்த்து அந்த வாட்ட சாட்டமான ஆள் பயந்து நடுங்கவே வேல்முருகன் தாமதிக்காமல் அந்த சாட்டையை தன் கையால் எடுத்து மாறி மாறி அவன் உடம்பில் சுழற்றினார். அவர் கொடுத்த அத்தனை அடிகளையும் தாங்கிக் கொண்டு அவன் அப்படியே அசையாமல் நின்றான். அவன் கண்கள் மட்டும் சிவந்து போய் அவரையே முறைத்து ஒரு வித வெறியோடு பார்த்து கொண்டிருந்தது. ரம்யா அவன் கண்களையே பார்த்தாள். அந்த கண்களில்தான் எத்தனை கொடூரம்! தன் தந்தைக்கு அவனால் எந்த சம்பபாவிதமும் நடந்துவிடக்கூடாதென்று அப்போதே ரம்யா கடவுளை வேண்டிக் கொண்டாள். அன்று அவனை பார்த்தவள் மறுபடியும் இன்றுதான் பார்க்கிறாள். அவள் கண்களில் கலவரம் உண்டானது. ஒருவித நடுக்கத்துடன் அவனை பார்த்தாள். தங்கமணி அவள் அருகில் வந்தான். சட்டை பையிலிருந்து பீடியை எடுத்து பற்ற வைத்து புகையை இழுத்து விட்டான். அந்த புகையின் வாசம் அவளுக்கு பிடிக்கவில்லை. தன் ஆள் காட்டி விரலால் நாசியில் குறுக்காக வைக்க அதை அவன் கண்டு கொண்டதாக தெரியவில்லை. என்னம்மா அப்படி பார்க்கிற? என்னை தெரியுதா? தெரியுது. நீங்க தங்கமணி தானே? அட பாரா, பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. என்னை எப்படி தெரியும் உனக்கு? எங்கப்பா ஒரு நாள் உங்களுக்கு சாட்டையால் தண்டனை கொடுத்தாரே. அதை அவள் சொல்ல தங்கமணி தன் கண்களை ஆத்திரத்தில் மூடி பின்பு திறந்தான். பிடித்து கொண்டிருந்த பீடியை தூக்கி தூர எறிந்தான். அவன் செயலிலேயே தெரிந்தது இன்னும் அந்த கோபம் அவனுக்கு குறையவில்லை என்று. ரம்யா நடுநடுங்கி போனாள். உங்கப்பன் மேல இன்னும் எனக்கு கோபம் குறையல. அந்த சம்பவம் இன்னும் என்னுடைய மனசை விட்டு போகவில்லை. உங்கப்பாவை எப்படி பழி தீர்க்கிறதுன்னு நானும் தவிக்கிறேன். இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதை நான் இழக்க விரும்பல. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை விட்டா அடுத்து இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையாமலேயே போயிடலாம். அதனால் உன்னை வச்சு பழி தீர்த்துக்க போறேன். ரம்யா திடுக்கிட்டாள். கையெடுத்து கும்பிட்டாள். என்னை விட்டுடுங்க, என்னை ஒன்னும் பண்ணாதீங்க. அவள் கதற கதற தங்கமணி புன்னகைத்தபடியே அவளை நெருங்கினான். மறுநாள் ஆவி பறக்க அவள் அம்மா மங்களம் இட்லி கொண்டு வந்து அவள் தட்டில் வைத்தாள். அப்புறம் என்னடி ஆச்சி? ரம்யா சாப்பிடவும் மறந்து சொல்ல ஆரம்பித்தாள். அம்மா, அந்த தங்கமணி என்னை நெருங்க நெருங்க எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்துச்சு. ரம்யா சொல்ல மங்களம் ஆர்வமானாள். ரம்யா தொடர்ந்தாள். கருப்பா ஒரு உருவம், கண்கள் எல்லாம் பெருசு பெருசா, நெத்தியில பெருசா விபூதி பட்டை, அதுல நடுவுல வட்டமா குங்குமம், காதுல கடுக்கன், கையில பெரிய பெரிய காப்பு, கழுத்துல எலுமிச்ச பழ மாலை, அதோட கையில பெருசா ரொம்ப பெருசா கத்தி. அதுவே சுமார் ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும். இது விடாது கருப்பு கதை அல்ல. அது எதுவுமே பேசல. ஆக்ரோஷமா அவனை பார்த்துச்சு. அது கையிலிருந்த அருவா எடுத்து அவன் கழுத்தை ஒரே சீவிடுச்சு. நொடி பொழுதுல தலை தனியா உடம்பு தனியா விழுந்துருச்சு. நான் என்ன நடக்குதுன்னு சுதாரிப்பதற்குள்ள அது எங்கேயோ மறைஞ்சிடுச்சு. கீழே அவன் உடம்பல ரத்தம் பீறிட்டு துடிச்சுக்கிட்டு இருந்தது. அதை பார்த்து எனக்கு மயக்கம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ சுதாரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். ரம்யா சொல்ல சொல்ல மங்களம் இமைக்கவும் மறந்து கேட்டுக்கொண்டிருக்க அதே நேரம் அறையிலிருந்து வேல்முருகன் வெளிப்பட்டார். பார்த்தியாடி, உன் பொண்ணு எவ்வளவு அருமையா கதை சொல்றா. அப்பா, இது கதையில்லப்பா, நிஜம், உண்மையா நடந்தது. வாய மூடு கழுத்தை. இந்த காலத்துல இப்படி எல்லாம் கூட நடக்குமா? கேட்கிறவன் கேனையனா இருந்தா எருமை மாடு கூட ஏரோப்ளைன் ஓட்டுமாம். சொல்லிவிட்டு அவர் சிரிக்க வாசலில் நிழலாடியது. அங்கே பெருமாள் நின்றிருந்தான். அந்த வீட்டு வேலைக்காரன், என்ன பெருமாள்? ஐயா, நம்ம முனிசாமி கோவில் முன்னாடி தங்கமணி கொலை உண்டு கிடக்கிறான். டே பெருமாள், என்னடா சொல்றா? ஆமாங்க ஐயா, தலை வேற உடம்பு வேற கிடக்குங்க. வேல்முருகன் திடுக்கிட்டு போய் ரம்யாவை பார்த்தார். இப்போவாவது நான் சொல்றத நம்புறீங்களா? வேல்முருகன் அதிர்ந்து போய் நின்றார். அத்தியாயம் 2. பூஞ்சோலை கிராமம். நன்றாக விடிந்திருந்தது. காலை சூரியன் அந்த மார்கழி மாத குளிரை விரட்டி அடித்துக் கொண்டிருந்தது. பறவைகள் மனிதர்களுக்கு முன்னதாகவே எழுந்து தன் குட்டிகளுக்கு இரை தேடி அங்கும் இங்குமாக பறக்கத் தொடங்கியிருந்த நேரம். குயிலி இடுப்பில் காலி குடத்தை வைத்துக் கொண்டு குடிக்கும் தண்ணீருக்காக சுமார் கிராமத்தை விட்டு ஒரு மைல் தொலைவில் இருக்கும் நல்ல தண்ணீர் கிணறு என்று அழைக்கப்படும் அந்த கிணற்றை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தாள். குயிலி அவள் பெயரைப் போலவே அழகானவள். மாநிறம், யாரையுமே பார்த்தவுடன் மறுபடியும் பார்க்க தூண்டும் காந்த கண்கள், சற்றே தடி உதடுகள்,
அவளை பார்க்க கிட்டத்தட்ட லட்சுமி மேனனை நினைவுபடுத்தினாள். கழுத்தில் போன வாரம் சந்தையில் வாங்கிய கருமணி, பச்சை கலர் ரவிக்கையும் அதற்கு கொஞ்சமும் பொருந்தாத பிங்க் கலரில் தாவணி, அடி எடுத்து வைக்கும் முன்பே ஒலி எழுப்ப காத்திருக்கும் கொலுசு, செருப்பு போட்டு பழகாத பாதம், சின்ன சின்ன கற்களின் மீது சாதாரணமாக நடந்து கடந்து போகும் பாதம். மடமடவென நடந்து கொண்டிருந்தவள் அந்த ஓட்டு வீடு வந்ததும் நின்றாள். சுற்றும் முற்றும் பார்த்தாள். யாரும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு தன் கால் பாதத்தை நிலத்தின் மீது பலமாக தட்டினாள். அந்த காரணத்தை புரிந்து கொண்டு கொலுசும் பலமாக ஒலி எழுப்பின. அந்த வீட்டின் கதவோ ஜன்னலோ திறக்கும் என்று அந்த வீட்டை பார்த்தாள். எதுவும் திறக்கவில்லை. மீண்டும் தன் பாதங்களை நிலத்தின் மேல் பலமாக தட்டி தட்டி பார்த்தாள். இந்த முறை கொலுசின் சத்தம் பலமாகவே கேட்டது. அமைதி. ஜன்னலும் கதவும் திறக்கவில்லை. ஏமாற்றத்துடன் திரும்பியவள் திடுக்கிட்டாள். அங்கே அவளை பார்த்தபடியே புன்னகைத்தவாறே நின்றிருந்தான் நகுலன். தான் யாருக்காக இவ்வளவு நேரம் தன் கால் கொலுசை சத்தம் செய்து நின்றிருந்தோமோ அவனே தன்னை இவ்வளவு நேரமாக மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தது. அவளுக்கு என்னமோ போல் ஆகிவிட்டது. வெட்கம் அவளை என்னமோ செய்ய மேலும் அங்கு நிற்க பிடிக்காமல் ஓட்டமாக ஓடினாள். அந்த கிணற்றை நோக்கி. நகுலனும் அவளை பின்தொடர்ந்தான். அந்த ஒத்தையடி பாதையில் அவள் இறங்கி நடக்க அவளை பின்தொடர்ந்த நகுலன் ஒரு சிறிய கல்லை எடுத்து அவள் மீது எறிந்தான். அது சரியாக அவளின் இடுப்புக்கு கீழே சரியாக அங்கே பட அவன் அந்த இடத்தை குறி பார்த்து அடிக்காவிட்டாலும் அது பட்ட இடம் அவனையே கொஞ்சம் திடுக்கிட வைத்தது. உண்மையிலேயே அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை தான் எரிந்த அந்த கல் அவள் மீது, அவள் பின்புறம் அந்த இடத்தின் மீது படும் என்று. குயிலி திரும்பி பார்த்து அவனை முறைக்க அவன் சிரித்தான். அவன் வேண்டுமென்றே தன்னை குறி பார்த்து அந்த இடத்தில் அடித்தான் என்றே அவள் நினைத்தாள். அவள் அப்படிதான் நினைக்கிறாள் என்று அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவன் தன் கைகளை கன்னத்தில் போட்டுக்கொண்டு என்னை மன்னிச்சுடு என்றான். அவள் புன்னகைக்க எப்படி அவ்வளவு சீக்கிரம் கோவத்தை மறந்தாள்? அது பொய் கோபமாக தான் இருக்கும் என்று அவனுக்கு புரிந்து போனது. எப்படியோ அந்த கோபத்தில்தான் அவள் எவ்வளவு அழகாக தெரிந்தாள். இன்னும் கொஞ்ச நேரம் அவள் கோபத்தில் இருந்திருக்க கூடாதா? நகுலனின் மனம் ஏங்கியது. அவளிடம் இரண்டொரு வார்த்தை பேச நினைத்த போதுதான் செந்தில் நகுலனை நோக்கி ஓட்டமாக ஓடி வந்தான். நகுலன் காரணம் புரியாமல் அவனை பார்க்க ஓடி வந்ததில் செந்திலுக்கு மூச்சு வாங்கியது. டே செந்தில், என்னடா ஆச்சி? ஏன் இப்படி மூச்சிறைக்க ஓடிவர்? டே நகுலா, உங்க தங்கமணி மாமாவை யாரோ கொன்னு முனிசாமி கோவில் முன்னாடி போட்டிருக்காங்க. டே என்னடா சொல்ற? ஆமாம் நகுலா, தலை வேற உடம்பு வேற கிடக்குது. யாரு இந்த காரியத்தை பண்ணாங்களோ தெரியல. ஊர் ஜனமெல்லாம் அங்கதான் கூடியிருக்கு. சீக்கிரம் வா. நகுலன் ஓடத் தொடங்கினான். காரணம் புரியாமல் நின்றாள் குயிலி. அந்த பூஞ்சோலை கிராமத்தின் மொத்த ஆட்களும் கூடியிருந்தனர். வேலுமுருகன் பக்கத்தில் நின்றிருந்த பெருமாளை பார்த்து கேட்டார். பெருமாள், போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டியா? ஐயா, தகவல் சொல்லி ஆச்சுங்க ஐயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஐயா, இப்படி ஒரு சம்பவம் நம்ம கிராமத்துல எப்பவுமே நடந்ததில்லை. இதுதான் முதல் வாட்டி. பெருமாள் சொல்ல. இல்ல பெருமாள், நீ சொல்றது தப்பு. எங்க தாத்தா காலத்திலையும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கான். ஐயா, என்னங்கய்யா சொல்றீங்க? பெருமாள் புரியாமல் கேட்டான். ஆமாம் பெருமாள், இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததா எங்க தாத்தா நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. அந்த காலத்துல காளியன்னு ஒருத்தன், தங்கமணி மாதிரியே பெரிய முரடன். அவனை பார்த்தாவே ஊர் மக்கள் எல்லாம் பயப்படுவாங்க. அவன் முன்னாடி ஒரு பொம்பளை தனியா போக முடியாது. அப்படி தனியா போகிற பொண்ணுங்களை நிச்சயம் அவன் கெடுக்காம விட மாட்டான். இதுவரைக்கும் அவனை யார் கொன்னாங்கன்னு தெரியல. எங்க தாத்தா அடிக்கடி இதை என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா அதை நான் அப்போ பெருசா நம்பல. ஆனா இப்போ அதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம கண்ணு முன்னாடியே நடந்திருக்கு. இதை இப்போ நம்பாம இருக்க முடியல. ஐயா, இதை யார் பண்ணியிருப்பாங்க? தெரியல பெருமாள். போலீஸ் வந்துதான் இதை கண்டுபிடிச்சா தான் தெரியும். வேல்முருகன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதை போலீஸ் ஜீப் வந்து நின்றது. அதிலிருந்து ரஞ்சித்தும் சண்முகமும் இறங்கினர். அன்று தன் குழந்தைக்கு சோறு ஊட்டிக் கொண்டிருந்த காமாட்சி கதவு தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள். வெளியே ஒரே இருட்டாக இருந்தது. அந்த இருட்டில் பீடி வாசம் வரவே வெளியே எட்டி பார்த்தாள். திடுக்கிட்டாள். வெளியே பீடியை புகைத்தவாறே நின்றிருந்தான் அவன். காளி. காமாட்சிக்கு அவனை பார்த்ததும் திக்கென்றானது. சட்டென்று கதவை மூட முயன்றாள். காளி தன் ஒரே கையில் அந்த கதவின் மீது கை வைத்து நின்றான். அவள் எவ்வளவு முயற்சித்தும் கதவை கொஞ்சம் கூட மூட முடியவில்லை.
அவ்வளவு பலசாலியிடம் போராடி தோற்று போனாள். காளி பலமாக சிரித்தான். இருந்தாலும் அவள் கதவை மூட போராடி கொண்டே இருந்தாள். காளி பொறுமை இழந்து ஒரே தள்ளில் கதவை தள்ள அவள் கீழே விழுந்தாள். காளி உள்ளே சென்று கதவை தாழிட்டுக் கொண்டான். மறுநாள் பொழுது விடிந்தது. அவள் பிணம் கிணற்றில் மிதந்து கொண்டிருந்தது. அவளின் ஒற்றை வயது மகன் அழுத்துக் கொண்டிருந்தது. ரஞ்சித்துக்கு, சண்முகத்துக்கு அந்த ஊர் மக்களை வழிவிடச் சொன்னார் வேல்முருகன். அனைவரும் அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வழிவிட்டு ஒதுங்கி நிற்க, சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து நின்றனர். உடல் ஒரு இடத்துலையும் அதை தள்ளி நான்கடியில தலையும் விழுந்து கிடந்தது. ஐயா, பெரிய அருவாவுல நல்லா தீட்டி அருவாவை கொண்டு ஒரே போர்டுல போட்டிருக்கங்க போல இருக்கு பாருங்க. உடம்ப தள்ளி தலை எவ்வளவு தூரத்துல போய் விழுந்திருக்கு. சண்முகம் சொல்ல ரஞ்சித் பொறுமையாக கேட்டுவிட்டு அந்த உடம்பின் அருகேயும் அந்த தலையின் அருகேயும் உன்னிப்பாய் கவனித்தான். அவன் முகம் சுருங்கியது. பிறகு சண்முகத்திடம் வந்தான். சண்முகம், இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு இன்னொரு தகவலும் வரப்போகுது. என்ன தகவல் சார்? இப்போ நடந்த மாதிரியே தலை வேற உடம்பு வேற, இன்னொரு கொலையான தகவல். சண்முகம் திடுக்கிட்டார். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கிராமத்துல எங்கோ இதே மாதிரி இன்னொரு கொலை நடந்திருக்குன்னு சொல்றேன். சண்முகம், ஐயா, எதை வச்சு இப்படி சொல்றீங்க? ரஞ்சித் அவர் காதருகே அந்த காரணத்தை சொன்னான். அதை கேட்டு சண்முகம் ரத்தம் உறைந்து போய் நின்றார். அத்தியாயம் 3. ரஞ்சித்தின் பக்கத்தில் வந்து நின்றார் வேமுருகன். தம்பி, நான் தான் இந்த ஊர் நாட்டாமை, பேர் வேமுருகன். சரி, எனக்கு யாரு தகவல் சொன்னது? பெருமாள் ஓடி வந்தான். ஐயா, நான் தாங்க. என்னுடைய பேர் பெருமாள். சின்ன வயசிலிருந்தே காலையில எழுந்ததும் குளிச்சிட்டு நாளு தவறாம நம்ம முனிசாமி கோவிலுக்கு வந்து சூளம் ஏத்திட்டு மனசார கும்பிட்டுட்டு தான் நான் மற்ற வேலைகளையே பார்ப்பேன். அது போலத்தான் இன்னைக்கும் குளிச்சிட்டு கோவிலுக்கு வந்தேன். வந்து பார்த்தா வாசல்ல தலை வேற உடம்பு வேற தங்கமணி செத்து கிடக்கிறான். எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. ஓட்டமா ஓடி போய் நம்ம ஐயா கிட்ட சொன்னேன். அவர் தான் உங்களுக்கு தகவல் சொல்ல சொன்னாரு. ஆமாம் தம்பி, நான் தான் உங்களுக்கு தகவல் சொல்ல சொன்னேன். ரஞ்சித் பெருமாளிடம் திரும்பி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? பெருமாள். பெருமாள், காலையில நீங்க வந்து பார்த்ததா சொன்னீங்க. அப்போ பார்த்தப்பவும் இப்ப பார்க்கிறப்பவும் தலையும் உடம்பும் இருக்கிற இடத்துல தான் இருக்குதா? ஆமாங்க ஐயா, தலையும் உடம்பும் நான் பார்க்கிறப்போ எப்படி இருந்ததோ அப்படியேதான் இப்போவும் இருக்கு. ஏன்யா கேக்குறீங்க? ஒண்ணுமில்லை, சும்மா தான் கேட்டேன். சொன்ன ரஞ்சித் சண்முகத்தை அழைத்து ஏதோ கிசுகிசுத்தான். பின்பு வேல்முருகனை பார்த்து, இறந்தவரோட பேர் என்ன? அவங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? தம்பி, இறந்தவனோட பேர் தங்கமணி. வேலை வெட்டி இல்லாம சும்மா ஊரை சுத்திக்கிட்டு போற வர பொண்ணுங்களை எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு தெரியறது தான் அவனோட வேலை. அவனுக்கு சொந்தமன்னு பார்த்தா அவனோட அக்கா மகன் நகுலன்னு ஒருத்தன் இருக்கான். அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மூச்சிறைக்க வந்து நின்றான். நகுலன். உன் பேர் என்ன? நகுலன். இறந்தவர் உனக்கு என்ன வேணும்? எனக்கு மாமா ஆகணும். இவருக்கு எதிரிங்க யாராவது இருந்தாங்களா? வேல்முருகன் குறுக்கிட்டு, மனுஷன் நல்லவனா இருந்தா எதிரிங்க எப்படி இருப்பாங்க தம்பி? இவன் தான் சரியான தருதலையாச்சே. ஊரெல்லாம் இவனுக்கு எதிரிங்க தான். நகுலன் வேல்முருகனை முறைத்தான். சார், இவர் சொல்றது எல்லாமே பொய் சார். எங்க மாமாவுக்கு இவர்தான் முதல் எதிரி. ஆமாம் தம்பி, அவன் பண்ற தப்புக்கெல்லாம் நாட்டாமை என்கிற முறையில தண்டனை கொடுப்பேன். அத மனசுல வச்சுக்கிட்டு இவன் அப்படி சொல்றான். இந்த ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்தவன் இவன். அந்த பொண்ணுங்களோட அண்ணனோ தம்பியோ இவனால பாதிக்கப்பட்டவன் தான். எவனோ இந்த வேலையை செஞ்சிருக்கணும். வேல்முருகன் சொல்ல, ரஞ்சித் நகுலனிடம் திரும்பி, நகுலன், கொஞ்சம் என் கூட வா. சொன்ன ரஞ்சித் அவனை தனியாக அழைத்து சென்று, இறந்தது உங்க மாமா தங்கமணி தான், அது சந்தேகம் இல்லை. தலை அவரோடது தான், ஆனா உடம்பு அவரோடது தானான்னு சந்தேகமா இருக்கு. நீதான் பார்த்து உறுதிப்படுத்தணும். ரஞ்சித் சொல்ல அதிர்ந்து போய் நின்றான் நகுலன். சார், நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாம் நகுலன், எனக்கு சந்தேகமா இருக்கு. வாங்க நல்லா பார்த்து சொல்லுங்க. அவனை அழைத்து போனான் ரஞ்சித். முகத்தையும் உடலையும் பார்த்தவன் சந்தேகப்பட்டு அந்த உடம்பின் சட்டையை கழட்டி பார்த்து சொன்னான், சார், இந்த உடம்பு எங்க மாமாவோடது இல்ல. அதை கேட்டு அங்கிருந்த அத்தனை பேரும் அதிர்ந்தனர், ரஞ்சித்தை தவிர. அந்த பங்களா வீடு மிக பெரியதாக இருந்தது. ரஞ்சித்தும் சண்முகமும் சோபாவில் அமர்ந்திருக்க,
எதிரில் கம்பீரமாய் அமர்ந்திருந்தார் வேல்முருகன். அவர் மனைவி மங்களம் அவர்களுக்கு குடிக்க சூடாய் டீ கொண்டு வந்து கொடுத்தாள். அவர்கள் குடித்து முடிக்கும் வரை பொறுமையாக இருந்த வேல்முருகன், தம்பி, எனக்கு ஒரு சந்தேகம். எதுக்காக இப்படி தலை வேற உடல் வேற கொன்னுட்டு உடம்பை எதுக்கு இப்படி மாத்தி வைக்கணும்? இதை யார் பண்ணியிருப்பாங்க? எதற்காக பண்ணியிருப்பாங்க? இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க சார், எல்லாம் கண்டுபிடிச்சிடுறோம். சண்முகம் சொல்ல, உடம்ப மாத்தி வச்சிருக்கிறாங்கன்னா அப்ப இன்னொரு கொலையும் ஆகியிருக்கு. அந்த கொலை எங்க ஆகியிருக்கு? யார் கொன்னது? யார கொன்னது? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுவிட்டு ரஞ்சித்தை பார்த்தார் வேல்முருகன். ரஞ்சித் எதிரில் இருந்த ஜன்னலையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன தம்பி அங்கேயே பார்க்கிறீங்க? என்ன இருக்கு அங்கே? கேட்டுவிட்டு ரஞ்சித் பார்த்து கொண்டிருந்த ஜன்னலை பார்த்தார் வேல்முருகன். அதிர்ந்தார். அங்கே அன்று பொழுது மங்களாகத்தான் விடிந்து கொண்டிருந்தது. அந்த பூஞ்சோலை கிராமத்தின் கடைசியில் இருந்தது அந்த வீடு. பார்வதி அந்த மார்கழி மாத குளிரையும் பொருட்படுத்தாமல் அவசரமாக எழுந்து அடுப்புக்கு தீ மூட்டிக் கொண்டிருந்தாள். நன்றாக காய்ந்த விறகுகள் சீக்கிரமாகவே தீக்கு இரையாகி கொண்டிருந்தன. அவள் கணவன் சுந்தரம் முனுசாமி கோவில் பூஜாரி என்பதால் விடிவதற்குள் பச்சை தண்ணீரிலே குளித்து பழக்கப்பட்டதால் மார்கழி மாத குளிர் அவனை ஒன்றும் செய்யவில்லை. நெற்றியிலும் மார்பிலும் கைகளிலும் பட்டைகளை இழுத்துக்கொண்டு தன் மனைவி பார்வதிக்கு போய் வருவதாக சொல்லி கோவிலை நோக்கி புறப்பட்டான். இப்படி விடிவதற்குள் சென்றால் தான் கோவிலுக்கு போய் சேர பொழுது விடிந்திருக்கும். சுந்தரம் புறப்பட்டு போய் கொஞ்ச நேரம் ஆகியிருக்கும். பார்வதி அடுப்பின் மேல் இருந்த சட்டியில் தன் கைகளை விட்டு சட்டென்று எடுத்தாள். தண்ணீர் நன்றாக காய்ந்து கொதித்துக் கொண்டிருந்தது. அந்த கொதித்துக் கொண்டிருந்த தண்ணீரை இறக்கி பக்கத்தில் இருந்த பெரிய சட்டியில் ஊற்றி இன்னொரு சட்டியில் இருந்து குளிர்ந்த நீரை அதோடு கலந்து இப்போது தொட்டு பார்த்தாள். அந்த மிதமான சூடு பார்வதிக்கு போதுமானதாக இருந்தது. குளியலறை வசதி இல்லாத இருந்த அந்த வீட்டில் பின்புறம் 4 பக்கமும் வேலி அமைத்திருந்தது. உள்ளே சென்று வேலியில் அமைத்த கதவை சாத்திக் கொண்டாள். சுற்றும் முற்றும் பார்த்தாள். ஆட்கள் யாரும் இல்லை. தன் உடைகளை கழற்றினாள். கழற்றிய உடைகளை வேலியின் மீது போட்டாள். அவள் உடம்பு அந்த குளிரில் சுடுதண்ணீருக்காக ஏங்கியது. குளவையில் தண்ணீரை எடுத்து உடம்பின் மீது ஊற்ற என்ன சுகம்! அந்த மார்கழி மாத குளிரும் சூரியனின் கதிர்வீச்சும். அது போதாதென்று இந்த சுடுநீரும். அப்பப்பா, என்ன சுகம்! மஞ்சளை எடுத்து அரைத்து அதை தன் உடம்பில், கை மற்றும் கால்களில் பூசி கடைசியாக முகத்தில் பூசி வெந்நீரை எடுத்து உடம்பின் மேல் ஊற்றினாள். அந்த நேரத்தில் தான் அதை கவனித்தாள். பீடி வாசம். ஆம், பீடி வாசம்தான். வாசம் எங்கிருந்து வருகிறது என்று திரும்பி பார்க்க அங்கே அந்த வேலியில் எட்டி பார்த்தபடியே காளி நின்றிருந்தான். பார்வதி திடுக்கிட்டாள். அவசரமாக உடைகளை எடுக்கப் போனவள் மேலும் அதிர்ச்சிக்குள்ளானாள். அவள் வேலியின் மீது போட்ட உடைகள் அங்கே காணாமல் போயிருந்தன. தான் கழற்றி போட்டிருந்த உடைகள் அனைத்தும் காளியின் கையில் இருந்தன. அவன் சிரித்தபடியே நின்றிருந்தான். அன்று, டே சண்டாளா, ஒழுங்கா என்னுடைய துணிகளை கொடு. ஒரு பொண்ணு குளிக்கிறதை இப்படி மறைஞ்சி நின்னு பார்க்கிறியே, உனக்கு வெட்கமா இல்லை? காளி இன்னும் பலமாக சிரித்தான். ஒரு பொண்ணு குளிக்கிறதைத்தான் பார்க்க முடியும், ஒரு ஆண் குளிக்கிறதை எப்படி பார்க்கிறது? சகிக்காது. உன் பேர் கூட எனக்கு தெரியல. ஆனா இந்த பக்கம் போகிறப்பவும் வர்றப்பவும் உன்னை நான் நிறைய வாட்டு பார்த்திருக்கேன். அப்பவே நினைப்பேன் உன்னை எப்படியாவது வேட்டையாடணும்னு. அதற்கான நேரம் சரியா அமையல. அந்த பொன்னான நேரம் இன்னைக்கு இப்படி அமையமன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நீ எவ்வளவு அழகா இருக்கே தெரியுமா? நான் நிறைய பேரை குளிக்கிறது மறைஞ்சிருந்து பார்த்திருக்கேன். எல்லாம் கருத்த உடம்புங்க. அந்த உடம்புல மச்சம் கூட இருக்கிற இடம் தெரியாது. உன்னோட இந்த வெள்ளை உடம்பு நல்லா வெண்ணெயில செஞ்ச உடம்பு மாதிரி சும்மா அம்சமா இருக்கே. உன் உடம்புல இருக்கிற மச்சம் மொத்தமும் எண்ணி பார்த்துட்டேன். எத்தனை இருக்குன்னு சொல்றேன் கேளு. சின்ன மச்சம் 7, பெரிய மச்சம் 2. அந்த 2 பெரிய மச்சம் எங்க இருக்குன்னு நீ கேட்கலையே, சொல்லவா? அவள் கையை ஓங்கினாள். காளி அந்த கைகளை சட்டென்று பிடித்தான். பிறகு அந்த கைகளின் வாசத்தை நுகர்ந்தான். அந்த 2 மச்சமும் பாரு, இந்த கையில தான் இருக்கு. இதை விட இன்னும் 2 பெரிய மச்சம் கூட உன் உடம்புல இருக்கு. அதை சொல்லவா? அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவன் தோள் மீது ஒரு கை விழுந்தது. திரும்பி பார்த்த காளி பெரியதாக அதிர்ந்தான். அங்கே அத்தியாயம் 4. தான் பார்த்த திசையில் வேல்முருகன் பார்த்து திடுக்கி கிட்டதை சட்டென்று புரிந்து கொண்டான் ரஞ்சித்.
தான் அதிர்ச்சிக்குள்ளானதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருக்க வேல்முருகன் வலுக்கட்டாயமாக தன் முகத்தை இயல்புக்கு கொண்டு வர முயற்சித்து தோற்று போனார். யாருங்க அவரு ஜன்னல்ல மறைஞ்சிருந்து நம்மளை பார்க்கிறது? ரஞ்சித் கேட்க, தம்பி அவர் வேற யாரும் இல்ல, என்னோட அப்பா தான். கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்ல. என்ன புத்தி சுவாதீனம் இல்லாதவரா? ஆமாம் தம்பி, சுமார் 10-15 வருஷம் முன்னாடி இருந்து அவர் இப்படி ஆயிட்டாரு. ஏன் என்ன ஆச்சு? தெரியல தம்பி. ஒரு நாள் ராத்திரி நல்ல மழை, தூங்கிட்டு இருந்த எங்கப்பா திடீர்னு காணாம போயிட்டாரு. நாங்க இந்த வீடு தோட்டம் தோப்புன்னு நிறைய இடங்கள்ல தேடி பார்த்துட்டோம். ஆனா அவரை எங்கும் காண முடியல. நாள் தவறாம முனிசாமி கோவிலுக்கு போற பெருமாள் தான் அன்னைக்கு ஓடோடி வந்து சொன்னான். அந்த முனிசாமி கோவில் வாசல்ல எங்க அப்பா விழுந்து கிடந்தாரு. நாங்க பதறி போய் பார்த்தோம். அவர் தன் சுய நினைவே கொஞ்சம் கூட இல்லாம சொல்ல போனா எங்களையே அவருக்கு அடையாளம் தெரியல. வாய்க்கு வந்தபடி ஏதேதோ உளர ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பல இடங்கள்ல அவருக்கு வைத்தியம் பார்த்தும் சரியா போகல. இப்ப கூட சில சமயம் ராத்திரி நேரத்துல அந்த முனிசாமி கோவில் முன்னாடி போய் உக்காந்துக்குவாரு. சில நேரத்துல ராத்திரியில போய் அங்கேயே படுத்துக்குவாரு. ஆரம்பத்துல அவர் அப்படி போய் படுத்துக்கிட்டா நாங்க யாராவது அங்க போய் அவரை எழுப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். இப்போ அது பழகிட்டதால நாங்களும் போய் அவரை தொந்தரவு பண்றதில்லை. அவர் விருப்பப்படியே விட்டுட்டோம். அவர் இஷ்டத்துக்கு நினைச்ச நேரத்துக்கு போவாரு, வருவாரு. சில நேரத்துல அங்கேயே படுத்துக்குவாரு. அவர் அப்பப்போ ரொம்ப பயங்கரமா கத்துவாரு. வீட்டுல இருக்கிற எல்லோரும் கொஞ்சம் பயந்துடுவோம். அதனால வீட்டுக்கு வெளியே அவருக்காக ஒரு சின்னதா வீடு கட்டி கொடுத்துட்டோம். சாப்பாடு தினமும் இங்கிருந்து நாங்க யாராவது கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். அமைதியாய் கேட்டுக்கொண்டிருந்த ரஞ்சித், நேத்து கொலை நடந்த அன்னைக்கு அவர் வீட்டுல இருந்தாரா இல்ல கோவில்ல இருந்தாரா? ரஞ்சித் இப்படி ஒரு கேள்வி கேட்பான் என்று அவர் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. வேல்முருகனுக்கு வியர்க்க ஆரம்பிச்சது. அது சொல்லுங்க, அவர் நேத்து ராத்திரி எங்கிருந்தாரு? நேத்து ராத்திரி அவர் கோவில்ல தான் தம்பி தங்கி இருந்தார். அவரை நான் கொஞ்சம் பார்க்கணும். தம்பி, அவரு புத்தி சுவாதீனம் இல்லாதவரு. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. சும்மா அவரை பார்க்கத்தான் போறேன். எந்த கேள்விகளையும் கேட்க மாட்டேன். வேல்முருகனின் முகம் இப்போது மெல்ல இறுகியது. அந்த பூஞ்சோலை கிராமத்தை விட்டு சற்றே தள்ளி இருந்தது. அந்த நீர் அருவி. பழைய நினைவுகளை நினைத்து பார்த்தபடியே அமர்ந்திருந்தான் நகுலன். அவன் மாமா தங்கமணி இதே அருவியில்தான் அவனுக்கு நீச்சல் சொல்லிக் கொடுத்தார். ஒரு முறை இந்த அருவியில் தனியாக நீச்சல் அடிக்க இறங்கிய போது ஆழமான இடத்துல பாறையின் இடுக்கில் மாட்டிக்கொண்டு உயிருக்கு போராடிய போது அவர் மாமா தங்கமணிதான் தன் உயிரை துச்சமாய் மதித்து தன் உயிரை காப்பாற்றியவர். பல முறை அவனை அழைத்து கொண்டு பழைய எம்ஜிஆர் சினிமாவிற்கு அழைத்து போயிருக்கிறார். சண்டை காட்சிகளை கைத்தட்டி ரசித்து பார்ப்பார். நகுலா, நீயும் இந்த மாதிரி நல்ல வீரனா வர வேண்டுமடா. உன்னை ஒரு சிங்கம் மாதிரி வளர்க்க போறேன்டா. சொன்னதோடு நில்லாமல் அவனுக்கு குஸ்தி, சிலம்பம், உடல் பயிற்சி என சொல்லி கொடுத்து நகுலனை ஒரு வீரமானவனாகவே வளர்த்தான். அந்த மாமன் இப்போ உயிரோடு இல்லை. நினைக்கையிலேயே அவன் கண்கள் கலங்கியது. தன் தோள் மீது கைவிழ திரும்பி பார்த்தான். குயிலி நின்றிருந்தாள். அவளை கொஞ்சம் நிலையில இப்போது அவன் இல்லை. விஷயம் கேள்விப்பட்டேன். ரொம்ப வருத்தமா இருக்கு. முனிசாமி தான் உங்க மாமாவை கொன்னுடுச்சுன்னு ஊரே பேசிக்கிறாங்க. குயிலி, நீ இத நம்புறியா? இந்த காலத்துல இப்படி எல்லாம நடக்குமா? ஊர் ஜனங்க தான் புத்தி இல்லாம அப்படி பேசுறாங்கன்னா நமக்கு அறிவில்லையா? நகுலன், அப்படி சொல்லாதீங்க. கடவுள் இருக்கிறார். அப்ப அந்த முனிசாமி தான் உயிரோடு எழுந்து வந்து எங்க மாமாவை கொன்னுடுச்சுன்னு சொல்ல வரியா? நான் தீர்மானமா சொல்ல வரல. அப்படியும் இருக்கலாம்னு தான் சொல்ல வரேன். அப்போ உடலை ஏன் மாத்தி வைக்கணும்? நகுலன், நீங்க என்ன சொல்றீங்க? குயிலி புரியாமல் கேட்க, குயிலி, உனக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இறந்து கிடந்தது என் மாமாதான். ஆனா முகம் மட்டும்தான் எங்க மாமாவோடது. உடல் அவரோடாதில்லை. கொலை பண்ணிட்டு உடம்ப மாத்தி வச்சிருக்காங்க. நீ சொல்றபடி முனிசாமி என் மாமாவை கொன்னிருந்தா உடலை ஏன் மாத்தி வைக்கணும்? அதுக்கு பதில் சொல்லு. என்ன பதில் சொல்றது என்று குயிலி தடுமாற, குயிலி, இது சாமி செய்யல. ஆசாமிதான் யாரோ செஞ்சிருக்காங்க. என் மாமாவை ஏன் கொன்னாங்க? யார் கொன்னாங்க? அப்படி கொன்னுட்டு ஏன் உடம்ப மாத்தி வச்சாங்க? இப்படி நிறைய கேள்விகள் எழுது. இதுக்கெல்லாம் விடை கிடைக்க வேண்டுமன்னா நடந்த இன்னொரு கொலையும் வெளியே தெரியணும்.
அது யார் என்று தெரிஞ்ச பிறகுதான் இதுக்கெல்லாம் விடை கிடைக்கும். அதை விட்டுட்டு பாவம் அந்த முனிசாமியை இதுல இழுத்துக்கிட்டு இருக்க. குயிலி, நம்ம கிராமத்துல யாராவது காணாம போனதா விஷயம் ஏதாவது கேள்விப்பட்டியா? இல்ல நகுலா, அப்படி யாராவது காணாம போயிருந்தா இந்நேரம் விஷயம் வெளியே தெரிஞ்சிருக்குமே. குயிலி, கூடிய சீக்கிரம் அப்படி ஒரு செய்தி கிடைக்க போகுது. அப்பதான் தெரியும் அந்த உடம்பு யாரோடதுன்னு. என் மாமனை கொன்னவன் மட்டும் யாருன்னு தெரியட்டும். அவனை கண்டந்துண்டவமா வெட்டி போட்டுடுறேன். நகுலன் கண்கள் சிவக்க ஆக்ரோஷமாக சொல்ல குயிலிக்கு தூக்கி வாரி போட்டது. இவ்வளவு ஆக்ரோஷமா அவனை என்றுமே பார்த்ததில்லை. அவனை எப்படி சாந்தப்படுத்துவது என்று தெரியாமல் தடுமாறி நின்றாள். குயிலி, எனக்கென்னமோ அந்த பண்ணையார் வேல்முருகன் மேலத்தான் சந்தேகம். அவருக்கு எங்க மாமாவை கண்டாலே பிடிக்காது. பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு அவன்தான் என் மாமனை கொன்னிருக்க வேண்டும். நகுலன், வீணா கண்டதையும் கற்பனை பண்ணாதீங்க. கண்ணுல பார்க்கிறதே பொய்யா போகிற இந்த காலத்துல நீங்க வீணா கற்பனை பண்ணி யாரையும் சந்தேகப்படாதீங்க. உங்க மாமனுக்கும் அந்த பண்ணையாருக்கும் ரொம்ப நாள் பகை. உங்க மாமனை கொல்ல அந்த பண்ணையார் நினைச்சிருந்தா எப்போவோ கொன்னிருக்கலாம். இப்ப கொல்ற அவசியம் என்ன? யோசிச்சு பாருங்க. இல்ல குயிலி, அந்த பண்ணையார் வேல்முருகனை பத்தி உனக்கு தெரியாது. என் மாமன் மேல வெறித்தனமா இருந்தான். இந்த கிராமத்துல எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் முதல்ல என் மாமனை தான் பிடித்து விசாரிப்பான். அந்த அளவுக்கு எங்க மாமா மேல வெறுப்பு. சரி, அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிற வேலையை போலீஸ் பார்த்துக்கிட்டும். நடங்க, வீட்டுக்கு போவோம். எங்கம்மா தேடுவாங்க. குயிலி, நீ வீட்டுக்கு போ, நான் வரலை. நான் அப்புறமா வீட்டுக்கு கிளம்பி போறேன். நகுலன், மனசை தேத்திக்கிங்க. நடந்து முடிஞ்சதையே நினைச்சு வருத்தப்பட்டா உங்க மாமா திரும்பி வந்திடவா போறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். இப்பவே என் கூடவே நடங்க, வீட்டுக்கு போவோம். குயிலி, கொஞ்ச நேரம் என்னை தனிமையில விடு, வற்புறுத்தாதே. நீ வீட்டுக்கு போ. இன்னியும் அவனை அழைப்பதில் அர்த்தமில்லை என்பதை புரிந்து கொண்ட குயிலி அவனிடம் விடை பெற்று கிளம்பினாள். நகுலன் நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்த அந்த நதியையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். சிந்தனை முழுக்க அவன் மாமன் தங்கமணி மேல். அப்போதுதான் அந்த அலறல் சத்தம் நகுலனுக்கு பலமாக கேட்டு திடுக்கிட்டான். அது குயிலியின் குரல்தான். குயிலுக்கு என்ன ஆனது? ஏன் இப்படி அலறுகிறாள் என்பதை யூகித்த நகுலன் பதட்டமாக எழுந்து ஓடினான். அங்கே சற்று தொலைவில் குயிலி எதையோ பார்த்த அதிர்ச்சியில் மயங்கி கீழே விழுந்து கிடந்தாள். அன்று தன் தோள் மீது விழுந்த கை யாருடையது என்று பார்த்த காளி அதிர்ந்தான். அங்கே அவன் தாய் சாரதாம்பாள் நின்றிருந்தாள். காளி, நீ பண்ண பாவம் போதும். பாரு, உன்னால இந்த குழந்தை அனாதையா நிக்குது. கிழவி, நீ என்ன சொல்ற? ஆமாண்டா காளி, இந்த குழந்தை யார் தெரியுதா? 2 நாள் முன்னால காமாட்சியை கெடுத்தியே, ஞாபகம் இருக்கா? அவளோட மகன்தான் இது. அந்த காமாட்சி கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான். இந்த குழந்தை இப்போ அனாதையா இருக்குது. என்ன பாவம் பண்ணிச்சு இந்த குழந்தை? நீ பண்ண தப்புக்கு பாவம் இந்த குழந்தை அனாதையா வளரப்போகுது. டே காளி, இதோட நிறுத்திக்கப்பா. இனியும் பாவத்தை பண்ணாதே. ஏய் கிழவி, முதல்ல நீ வீட்டுக்கு போ. உன்னை யார் இங்க வர சொன்னது? போ இங்கிருந்து. காளி, வேண்டாம்பா. நீ பண்ண பாவமே 7 ஜென்மத்துக்கும் தீராது. அதுவும் இது முனிசாமி கோவில் பூசாரியோட சம்சாரம். பாவத்திலேயே இது பெரிய பாவமா போயிடுண்டா. வேண்டாண்டா காளி, விட்டுடு. இந்த ஒரு பாவம் மட்டும் பண்ணாதப்பா. சாரதாம்பாள் கண்களில் நீர் கசிய தன் மகன் காளியை பார்த்து கெஞ்ச காளியின் கண்கள் பணிந்தது. கிழவி, நீ என்ன சொல்ற? ஆமாம் காளி, பாவத்திலேயே பெரிய பாவம்பா கோவில் பூஜாரியோட மனைவியை தொடுவது. நாம கொஞ்சம் தொலைவில் இருந்துதான் சாமியை பார்க்க முடியும். ஆனா அவங்க சாமியையே தொடுவாங்க, குளிப்பாட்டுவாங்க, அலங்கரிப்பாங்க. அவ்வளவு பாக்கியம் பெற்றவங்க அவங்க. அவங்களையும் நாம கடவுளாத்தான் பாவிக்கணும். அவங்க மனைவிய கடவுளோட மனைவியாத்தான் நினைக்கணும். காளி, இந்த நேரத்துல ஒரு கதை சொல்றேன் கேளு. முன்னொரு காலத்துல இந்த கிராமத்துல ஒரு கோவில் கூட இல்ல. சாமி கும்பிடணும்னா பக்கத்து கிராமத்துக்கு போய் தான் சாமி கும்பிடணும். இந்த கிராமத்துல ரெங்கசாமின்னு ஒருத்தர், அவருக்கு தெய்வ பக்தி ரொம்ப அதிகம். அவர் இந்த கிராமத்திலேயே ஒரு சாதாரண கல்லை வச்சு தினமும் அதை குளிப்பாட்டி கிடைக்கிற பூக்களால அந்த கல்லுக்கு பூஜை பண்ணுவாரு. கோவில் கட்டி சிலை வச்சு கும்பிட்ட இடத்துல வராத கடவுள் ஒரு கல்லு வச்சு பக்தியோட பூஜை பண்ண அவருக்கு அந்த கடவுள் ஒரு நாள் கண் முன்னே வந்தாரு. ஏன் தெரியுமா? அவரு அந்த கடவுளை உண்மையா பக்தியா கும்பிட்டு பூஜையை பண்ணாரு.
அவர் பக்தியை மெச்சி அந்த கடவுளை நேர்ல வந்து அவர் முன்னாடி காட்சி கொடுத்தாரு. அப்புறம் அந்த இடத்துல சிலை வச்சு அவர் தான் அந்த கோவிலுக்கு பூஜாரி ஆனாரு. அந்த கோவில் தான் இப்ப இருக்கிற நம்ம முனிசாமி கோவில். அந்த வம்சத்துல வந்தவர் தான் இப்போ அந்த கோவில்ல பூஜாரியா இருக்கிற சுந்தரம். அவரோட மனைவியத்தான் நீ தொட போன. பெரிய பாவம் பண்ண இருந்த. நல்ல வேளை அந்த முனிசாமி தான் உனக்கு நல்ல புத்தி கொடுத்திருக்கு. நல்ல வேளை கிழவி நீ வந்து தடுத்த, இல்லைன்னா இந்நேரம் அந்த பொம்பளையை. சரி நட கிழவி, நாம கிளம்பலாம் சொன்ன காளி 2 அடி எடுத்து வைத்து அப்படியே நின்றான். அவன் தாய் அவனை புரியாமல் பார்த்தாள். கிழவி, ஏனோ என்னோட மனசு கேட்கல. ஒரே ஒரு வாட்டி பெத்த தாயா இருந்தாலும் உன்கிட்ட சொல்ல எனக்கு வெட்கம் இல்லை. அப்படி ஒரு உடம்ப நான் இதுவரை பார்த்ததே இல்லை. இன்னைக்குதான் பார்த்தேன். அதான் மனசு ஏங்குது. நீ வீட்டுக்கு போ, நான் வேலையை முடிச்சிட்டு உன் பின்னாடியே வந்துடுறேன். டே காளி, பாவம் பண்றடா. தெரிஞ்சே ரொம்ப பெரிய பாவம் பண்ற. வேண்டாண்டா, விட்டுடு. காளி பீடியை பற்ற வைத்தான். கிழவி, ஒழுங்கா போயிடு. இல்ல, என்னை பெத்தவன்னு கூட பார்க்க மாட்டேன். சும்மா என்னை வெறுப்பேத்தாதே. காளி, 1000 தான் சொன்னாலும் நீ என் பிள்ளடா. உனக்கு ஒண்ணும் ஆகிடக்கூடாதுன்னு பெத்த மனசு பதறுது. நீ பண்ண பாவமே போதும், இனியும் பாவத்தை பண்ணதேடா பாவி. சற்றே கோவமாக அந்த கிழவி சொல்ல, ஆத்திரத்தில் இருந்த காளி கோபத்தின் உச்சிக்கே சென்றான். குழந்தையோட நின்ற கிழவியை வேகமாக கீழே தள்ளினான். அவள் கீழே கிடந்த பாறையின் மேல் விழுந்து தலையில் ரத்தம் வழிந்தோட சற்று நேரத்தில் அந்த கிழவி துடிதுடித்து கண்களை மூடினாள். உள்ளே பார்வதியும் காளியிடம் மாட்டி துடிதுடித்து கொண்டிருந்தாள். காளி மிருகமாய் மாறியிருந்தான். அந்த குழந்தை அழுத்துக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 5. இருபக்கமும் வயல்வெளி. எப்போதோ போட்ட தார் சாலை. முழுக்க தார் பீந்து போய் கல்லும் மண்ணுமாக இருந்தது அந்த சாலை. வேல்முருகனின் வீட்டிலிருந்து கிளம்பிய ரஞ்சித் தன் ராயல் என்ஃபீல்டில் 20 கிலோமீட்டர் வேகத்தில் மெல்ல சென்று கொண்டிருந்தான். பின்புறம் சண்முகம். தான் பேசுவது அவருக்கு கேட்க வேண்டும் என்றுதான் இப்படி மெல்ல சென்று கொண்டிருந்தான். சண்முகம், ஏன் ரொம்ப அமைதியா இருக்கீங்க? இல்லையா, எனக்கு இந்த கேஸ்ல நிறைய சந்தேகம் இருக்கு. ரஞ்சித்துக்கும் இந்த கேஸ்ல நிறைய சந்தேகங்கள் இருந்தாலும் அடுத்தவர் சந்தேகம் வேற கோணத்துல இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சில நேரங்களில் அடுத்தவர் சந்தேகமே துப்பு துளக்க கூட பெரிய உதவியாக கூட இருக்கும். என்ன சந்தேகம் சண்முகம்? ஐயா, வண்டி சத்தம் இரைச்சலா இருக்கு. சரியா கேட்கல. வண்டியை ஓரமா நிறுத்துங்க. சரி, கொஞ்சம் இருங்க. சம்பவம் நடந்த முனிசாமி கோவில் பக்கத்துல வந்துட்டோம். அங்கே பேசிக்கலாம் வாங்க. 2 நிமிஷ பயணத்திற்கு பிறகு அந்த பிரம்மாண்டமான முனுசாமியின் சிலை, கோவில், சுற்றிலும் மதில் சுவர். ரஞ்சித் ஒரு மரத்தின் நிழலில் வண்டியை நிறுத்தினான். சண்முகம், வாங்க, பேசிக்கிட்டே கோவிலை ஒரு வாட்டி சுத்தி வருவோம். இருவரும் பேசியபடியே நடந்தனர். சொல்லுங்க சண்முகம், இந்த கேஸ்ல உங்களுக்கு என்ன சந்தேகம்? ஐயா, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல. எனக்கு எழுந்த சந்தேகம் உங்களுக்கும் எழுந்திருக்கும். சண்முகம், மனுஷங்களோட உருவங்கள் எப்படி ஒருவருக்கொருவர் மாறுபடுதோ அப்படித்தான் ஒவ்வொருடைய எண்ணங்களும் மாறுபடும். எனக்கு எழுந்த சந்தேகங்கள் உங்களுக்கு எழாமல் இருக்கலாம். உங்களுக்கு எழுந்த சந்தேகம் எனக்கு எழாமல் இருக்கலாம். உங்க சந்தேகம் என்னன்னு முதல்ல சொல்லுங்க. ஐயா, அந்த வேல் முருகனோட நடவடிக்கையை கவனிச்சிங்களா? அந்த ஆள் மேல ஏதோ தப்பு இருக்கு. சண்முகம், எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஐயா, நீங்க அவர் அப்பா கிட்ட பேசணும்னு சொன்னதும் அவர் முகத்தை கவனிச்சீங்களா? ஒரு மாதிரி இறுகி போய் நின்னாரு. நான் அவர் முகத்தையே உன்னிப்பா கவனிச்சேன். என்னத்தான் அவர் இயல்புக்கு திரும்பின மாதிரி நடிச்சாலும் அது பொய்ன்னு யாராலையும் கண்டுபிடிச்சிடலாம். சரி சண்முகம், வேற என்ன சந்தேகம்? ஐயா, தங்கமணியை கொன்னது முனிசாமின்னு வெளியே பேசிக்கிறாங்க. அது உண்மையா? ரஞ்சித் சிரித்தான். சண்முகம், அதை நீங்க நம்புறீங்களா? ரஞ்சித்தின் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நின்றார் சண்முகம். சொல்லுங்க சண்முகம், நீங்க நம்புறீங்களா? ஐயா, இந்த கேள்விக்கு என்னால். சண்முகம் அமைதியானார். சண்முகம், நீங்க போலீஸ், எதையுமே சந்தேக கண்ணோடு தான் பார்க்கணும். நம்ம கண்ணு முன்னாடியே நடந்த சம்பவமா இருந்தாலும் விசாரணையில பொய்யா போக வாய்ப்பு இருக்கு. இந்த சம்பவத்தை யாரும் நேர்ல பார்க்கல. எல்லோரும் ஒரு யூகமா தான் சாமி கொன்னுடுச்சின்னு பேசிக்கிறாங்க. அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி சந்தேகப்பட்ட வேல்முருகன் கூட இதை செஞ்சிருக்கலாம், அல்லது வேற யாராவது செஞ்சிருக்கலாம். எல்லாமே சந்தேக கண்ணோடு பாருங்க. 2 கொலை நடந்திருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ உடம்ப மாத்தி வச்சிருக்காங்க.
நடந்த 2 கொலையும் தலை வேற உடல் வேற ஒரே மாதிரி நடந்திருக்கு. அந்த இன்னொரு உடல் எங்கே? அவர் யார்? அவர் எங்கே கொலையாகி இருக்கிறார்? போன்ற சந்தேகங்கள் பலமாக எழுது. இதற்கெல்லாம் விடையை தேடுறதுதான் நம்ம வேலை. சொன்ன ரஞ்சித் அப்போதுதான் அதை கவனித்தான். திடுக்கிட்டான். ஐயா, என்ன ஆச்சு? ஏன் அமைதியாயிட்டீங்க? சண்முகம் புரியாமல் கேட்க ரஞ்சித் கை கட்டினான். அவன் கை காட்டிய திசையில் பார்த்த சண்முகமும் அதிர்ந்தார். அங்கே முனிசாமியின் கையில் இருந்த மிகப்பெரிய ஆள் உயர கத்தி காணாமல் போயிருந்தது. சண்முகம், காலையில நம்ம பார்த்தப்போ இந்த சிலையோட கையில பெரிய கத்தி இருந்தது. அதுக்குள்ள எங்க போயிருக்கோம்? யார் எடுத்திருப்பாங்க? ஆமாங்க ஐயா, நான் கூட பார்த்தேன். பெரிய கத்தி ஆள் உயரத்துக்கு இருந்துச்சு. இப்ப இல்லை. சண்முகம், காலையில நான் பார்த்தப்பவே எனக்கு ஒரு சந்தேகம். என்னங்க ஐயா? பெரும்பாலும் இந்த மாதிரி சாமிங்க கிட்ட இருக்கிற கத்தி சுனை இல்லாம மொக்கையாத்தான் இருக்கும். காலையில் நான் இந்த சாமி கிட்ட இருந்த கத்திய பார்த்தப்ப அந்த கத்தி சுனை தீட்டி நல்லா கூர்மையா இருந்துச்சு. அப்போவே கொஞ்சம் சந்தேகம். சண்முகம், அந்த கத்தியால தான் இந்த கொலைகள் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட்டப்பகல்ல சாமி கிட்ட இருந்த கத்தியை யார் எடுத்திருப்பாங்க? ஐயா, இந்த சாமி சிலைக்கு பின்னாடி சின்னதா ஒரு கோவில் இருக்கு. இந்த சிலை வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கதான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ஐயா, போய் பார்ப்போம். இருவரும் அந்த முனுசாமியின் சிலையை சுற்றி பின்புறம் இருந்து அந்த சிறிய கோவில் அருகே சென்றனர். கதவு பூட்டப்படாமல் வெறுமனே சாத்தி இருந்தது. என்ன சண்முகம், கதவு பூட்டப்படாமல் வெறுமனே மூடியிருக்கு? கேட்டபடியே ரஞ்சித் கதவை திறந்தான். அதிர்ந்தான். அங்கே அந்த சின்ன கோவிலில் ஒரு வயதான பெரியவர் படுத்துக் கொண்டிருந்தார். உள்ளே ஏதோ சாமி சிலைதான் இருக்கும் என்று கதவை திறந்த ரஞ்சித், இப்படி உள்ளே ஒருவர் படுத்திருப்பார் என்று கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. அதை பார்த்து ஒரு நிமிஷம் திடுக்கிட்டே போய்விட்டான். சண்முகம், யாரோ பெரியவர் படுத்திருக்காரு. சட்டுன்னு பார்த்து நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். அவரை கொஞ்சம் எழுப்புங்க, பசாம விசாரிச்சு பார்ப்போம். சண்முகம் உள்ளே சென்றார். நன்றாக படுத்திருந்த அந்த பெரியவரை எழுப்பினார். மெல்ல கண்களை திறந்து பார்த்தார் பெரியவர். யாரு? ஐயா, நாங்க போலீஸ். காலையில இங்க ஒரு கொலை நடந்துச்சு. அது பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும். உங்களால எழுந்து கொஞ்சம் வெளியே வர முடியுமா? கிட்டத்தட்ட 90 வயதை தாண்டிய தேகம். எழுந்து உட்காரவே சிரமப்பட்டார். நன்றாக எலும்பும் தோலுமாக. அந்த தோலும் சுருங்கி போயிருந்தது. இருந்த அவரை சந்தேகமாகவே கேட்டார் சண்முகம். அவரால் வெளியே எழுந்து வர முடியாது என்பதை புரிந்து கொண்ட ரஞ்சித் தானே உள்ளே சென்றான். அது ஒரு 8க்கு 8 அடியில் இருந்த சிறிய கோவில்தான். உள்ளே கிழக்கு பார்த்தபடி 2-3 கற்கள் சுமார் 1 அடிக்கு நிறுத்தி அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து பக்கத்தில் 2 அகல் விளக்கில் தீபம் இப்போதும் எரிந்து கொண்டிருந்தது. அதிகம் வெளிச்சமில்லாமல் இருட்டாக இருந்தது. ஐயா, உங்க பேர் என்ன? ரஞ்சித் கேட்ட கேள்வி அவருக்கு சரியாக கேட்கவில்லை. சைகையால் என்ன என்று கேட்டார். உங்க பேர் என்ன? இப்போது கொஞ்சம் சத்தமாகவே கேட்டான் ரஞ்சித். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தவர் சொன்னார். தம்பி, என் பேர் சுந்தரம். சண்முகம், அந்த பெரியவருக்கு காது சரியாக கேட்டிருந்தால் நமக்கு ஏதாவது உருப்படியான தகவல் கிடைச்சிருக்கும். ஒவ்வொன்றுக்கும் கத்தி கத்தி பேச வேண்டியதாக போச்சு. தொண்டையே வலிக்குது. அப்புறம் சாமி கையில் இருந்த கத்தியை காணானதை பற்றி இந்த ஊர் நாட்டாமை வேல்முருகனுக்கு தகவல் சொல்லிடலாம்னு பார்க்கிறேன். இருங்க, அவருக்கு போன் பண்ணி சொல்லிடலாம். ரஞ்சித் போனை எடுக்க அதே நேரம் போன் அலறியது. யார் என்று பார்த்தவன், சண்முகம். வேல்முருகன் தான் போன் பண்றாரு. சொன்னவன் போனை ஆன் செய்து காதருகே வைத்தான். 2 நிமிஷத்துக்கு பிறகு அணைத்தான். ஐயா, என்னங்கய்யா விஷயம்? ரஞ்சித் புன்னகைத்தான். சண்முகம், இந்த கேஸ்ல பல கேள்விகளுக்கு இப்ப விடை கிடைக்க போகுது. ஐயா, என்னையா சொல்றீங்க? ஆமாம் சண்முகம், இந்த கேஸ்ல இன்னொரு கொலை நடந்துச்சு இல்லையா? அதோட தலையும் உடம்பும் காணாம இருந்துச்சு. இப்போ உடம்பு மட்டும் கிடைச்சிருக்காம். வாங்க போய் பார்ப்போம். வேல்முருகன் சொன்ன இடத்துக்கு இருவரும் சரியாக 10 நிமிடத்தில் போய் சேர்ந்தனர். அதற்குள் அங்கே நிறைய கூட்டம் கூடிவிட்டிருந்தது. அங்கிருந்த இளைஞர்கள் பொதுமக்களை விளக்கி இவர்களுக்கு வழிவிட இருவரும் சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் நின்றவர்கள் பெரிதாக அதிர்ந்தனர். எவ்வளவு பெரிய நம்பிக்கையோடு வந்த அவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக போய்விட்டது. ஆம், அங்கே கிடைத்தது ஒரு ஆணின் உடம்பு இல்லை, பெண்ணின் உடம்பு. தலை வெட்டப்பட்டு வெறும் உடம்பு மட்டும்தான் அங்கே இருந்தது. தலையை காணவில்லை. என்னமோ நடக்குது.
மர்மமா இருக்குது, ஒண்ணுமே புரியல உலகத்துல என்கிற பழைய பாடல் எங்கோ சத்தமாக ஒலித்துக் கொண்டிருந்தது. கேட்டது.